அருகே கார் நிறுத்துவதற்கு இடமில்லாததால் பக்கத்து வீட்டின் காம்பவுண்ட் சுவரை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இடித்து தரைமட்டமாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த நிலையில் காம்பவுண்ட் சுவரை இடித்து தள்ளும் வீடியோ வைரலாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 3வது வார்டு காமராஜர் 2வது தெருவில் வசித்து வரும் விஜயா வயது 60 என்பவர் தனக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் வீடு கட்டி பின் வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரை அமைத்து வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் சுதாகர் என்பவர் புதிய கார் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கார் நிறுத்துவதற்கு இடமில்லாததால் விஜயா என்பவரின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை இடித்தால் மட்டுமே கார் உள்ளே செல்லும் என்பதால் காம்பவுண்ட் சுவரை இடிக்குமாறு விஜயாவிடம் சுதாகர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு விஜயா மறுத்துவிட்டதால் ஆத்திரமடைந்த சுதாகர் விஜயா இல்லாத நேரம் பார்த்து ஆட்களை வரவைத்து சுத்தியல் கொண்டு காம்பவுண்ட் சுவரை அடித்து உடைத்துள்ளார். பின்னர் விஜயா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது காம்பவுண்ட் சுவர் இடித்து தரைமட்டமாக்கி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் இது தொடர்பாக சுதாகரிடம் கேட்டபோது தங்களை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இது குறித்து திருவள்ளூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மேலும் அத்துமீறி பட்டா நிலத்தில் உள்ள வீட்டின் காம்பவுண்ட் சுவரை அடித்து உடைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் தங்களது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து திருவள்ளூர் நகர காவல்துறையிடம் கேட்டபோது சுதாகர் மற்றும் 2 பேர் என மொத்தம் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அதேபோல் எதிர்த்தரப்பினர் அளித்த புகாரின் பேரிலும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தலைமறைவாக உள்ள சுதாகரை தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துமீறி வேறொருவரின் வீட்டின் காம்பவுண்ட் சுவரை உடைக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திங்கட்கிழமை காலையில் நான் பஜாருக்கு போயிட்டு ஒரு 10:30 பஜாருக்கு போனோங்க சார். பஜாருக்கு போயிட்டு ஒரு 1/2 கூட இருக்காது சார். அவங்கள சீக்கிரம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஆளுங்களை கூட்டு வந்து என் வீட்டு காம்பவுண்ட் சுவர் இடிச்சுட்டு போயிட்டுருக்கான் சார். அப்போ வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு 90 வயசு இருக்கும் சார். எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு இருந்துருக்குதுங்க சார். அதுக்கு அன்மேரிடுங்க. அது போய் கேட்டிருக்கேன், எதுக்கு எங்கள் செவரு இடிக்கிறீங்கன்னா அது அசிங்கமாக பேசியிருக்காங்க சார். பேசிட்டு செவரு ஆளை வச்சு நல்லா இடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் பொண்ணு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணிச்சிங்க. நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரத்துலாம் ஏன்பா எங்கள் செவரு இடிச்சிங்கன்னா எங்களை பார்த்து அசிங்கமாக கேட்குறான் சார். உடனே வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. திங்கட்கிழமை 12 மணிக்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். ஒரு போலீஸ் வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து அந்த இடித்த காம்பவுண்ட் சுவரையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலைங்க சார். நான் காலையில் போய் கேட்டால் சாயங்காலம் வான்னு சொல்கிறாங்க. சாயங்காலம் போய் கேட்டால் காலையில் வான்னு சொல்கிறாங்க சார். 4 நாளாக வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலையிறேங்க சார். இதுக்கு நடுவில் வந்து நான் எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இல்லைங்க சார். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் பொம்பளைங்க. எங்களுக்கு பாதுகாப்பாக இல்லைங்க. எங்கள் மருமகங்க வந்து கேட்டதுக்கு அவங்க மேலே கேஸ் போட்டுருக்காங்க. என்னை பற்றி அசிங்கமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே திருப்பி எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். இந்த போலீஸ் வந்து எத்தனை முறை போய் கேட்டாலும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலைங்க. இப்போ நாங்கள் எப்படி சார் பாதுகாப்பாக இருப்போங்க? பொம்பளைங்க இருக்கிற வீட்டில் பாதுகாப்பு எப்படி சார் எங்களுக்கு? எத்தனை வாட்டி சுற்றினாலும் ஒரு ஆக்ஷனும் அவர் சொல்ல மாட்டேன்றாங்க சார். என்ன செய்யணும் சார்? நாங்கள் சொல்லுங்கள். இப்போ செவரு இடிச்சது யாரு? உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க பேர்லாம் சொல்லுங்க. செவரு இடிச்சது பக்கத்து வீட்டில் இருக்க சுதாகர்னு வந்து இடிச்சான் சார். அவன் கார் வாங்கியிருக்காங்க. கார் வாங்கியிருக்கான் சார். அவன் அந்த கார் வந்து அவன் காம்பவுண்ட் சுவருக்குள்ளே போலிங்க. எங்கள் காம்பவுண்ட் சுவர் வந்து அவனுக்கு இடைஞ்சலாக இருக்குதுங்க. இடிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டு சுவர் எப்படி சார் நாங்கள் இடிச்சு கொடுப்பாங்க? அதனால அவன் நாங்கள் ஆள் இல்லாத போது வந்து இடிச்சிட்டு இருக்கான் சார். அந்த சுதாகர் வந்து அந்த இடம் அவனே இல்லைங்க சார். அவன் வேற ஒரு மனையில் வந்து அவன் வீடு கட்டிருக்கிறாங்க. அந்த மனை வந்து அவனுக்கு சொந்தமே இல்லைங்க. அடுத்தவங்க சொத்தை ஆக்கிரமிச்சு அதெல்லாம் வீடு கட்டிட்டு அது கார் போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என் வீட்டு சுவர் வந்து இடிச்சிட்டாங்க சார். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் போகிறாங்க. அந்த பக்கம் வழி இல்லைங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 4 வீடு இருக்குங்க சார். அந்த 4 வீட்டுக்கு இருக்க அந்த பொது வழி தாங்க. அந்த பொது வழியில் அப்படி இடிச்சு கொட்டிட்டு அப்படியே போயிட்டான் சார். அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான் சார். நான் பார்க்குற தினமும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். போலீஸை கேட்டால் அவன் இல்லை, அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபு, அவன் எங்கேயோ தலைமறைவாயிட்டான். நான் ஸ்டேஷன் வந்து சொல்கிறேன், அவன் வீட்டில் தான் சார் இருக்கான் சார். நான் தான் வந்து பார்த்தேன்னா நீங்கள் போங்க, நான் போலீஸ் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து பார்க்கலிங்க சார். அவங்க விசாரணையும் பண்ணல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்க. திருப்பி தப்பு பண்ண அவன் அமைதியாக இருக்கிறான் சார். திருப்பி கேட்குற எங்கள் மேலே அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கிறாங்க.